जय साईराम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। ஸ்ரீ தத்தாத்ரேயர் சரித்திரம். 6வது நாள் பாராயணம். ஓம் தத்தாத்ரேய வித்மகே யோகீஸ்வராய தீமகி தன்னோ தத்த பிரசோதயாத். ருதுத்வஜன் கதை தொடர்கிறது. மனைவியுடன் நாடு திரும்பிய புதல்வன் கூறிய அனைத்து செய்திகளையும் கேட்ட அரச குடும்பத்தினர் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தனர். காலம் ஓடியது. சத்ருஜித் மரணமடைந்தான். அவன் புதல்வன் ருத்ரவஜன் அரியணை ஏறி ஆட்சி செயலானான். இராஜாங்கத்தின் பொறுப்பை ஏற்ற ருதுத்வஜனும் தன் தந்தை போலவே நல்லாட்சி நடத்தி வரலானான். இன்னமும் பலகாலம் உருண்டது. மதாலசை கற்பமுற்று அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தாள். பெயர் வைக்கும் விழாவில் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பெயரை அரசன் சூட்டினான். ஆனால் அந்த அரச சபையின் விழாவில் அவன் குழந்தைக்கு பெயரிட்டதும் உடனேயே மதாலசை ஒரு கிண்டல் பார்வையுடன் கேலியாக சிரித்தாள். சபையில் மற்ற எவரும் கேலியாக சிரித்தால் அது அவமானமாக கருதப்படும். ஆனால் சிரித்ததோ ராணி என்பதால் அனைவரும் அமைதியாக இருந்தனர். மன்னனும் அதை பெரிதாக கருதாமல் விட்டுவிட்டது அல்லாமல் அவளிடம் அது குறித்து கேட்கவும் இல்லை. அந்த குழந்தையும் நல்ல பண்போடு வளர்ந்தது மட்டுமின்றி அதி புத்திசாலியாகவும் திகழ்ந்தது. அந்த குழந்தையை வளர்த்த நேரங்களில் மதாலசை பல தத்துவ பாடல்களை பாடி தூங்க வைப்பாள். அந்த பாடல்கள் அனைத்துமே இந்த பாழாய்ப்போன பூமியில் ஏன் பிறந்தாய் என்றும் உலகமே ஒரு மாயை, அதில் பற்றற்று இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை உள்ளடக்கியே இருந்தன. சில நாட்கள் அதை கவனித்த மன்னன், குழந்தைக்கு போய் ஏன் அவள் தத்துவ பாடல்களை பாடி உறங்க வைக்கிறாள்? அதற்கு அந்த வயதில் என்ன புரியும் என வியந்தது உண்டு. ஆனால் அவள் தனக்கு தெரிந்தது தானே பாடுவாள் என்று எண்ணிக்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து வந்தான். குழந்தையை தூங்க வைக்க மதாலசை பாடிய இன்னும் ஒரு தத்துவ பாடல் என்ன தெரியுமா? தூய்மையான ஆத்மாவுடன் தான் நீ பிறந்துள்ளாய் என்பதினால் நான் கூறுவதை கேள் மகனே. ஒரு இடத்து தண்ணீரும் இன்னொரு இடத்து தண்ணீரும் ஒன்றாக கலந்தால் இரண்டும் தண்ணீரும் ஆகத்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அசுத்தமான தண்ணீரும் சுத்தமான தண்ணீரும் கலந்தால் நல்ல நீர் கூட அசுத்தமாகிவிடுவது போல கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதினால் தூய ஞானிகளுடன் மட்டுமே நீ தொடர்பு கொண்டு அவர்கள் தரும் நல் போதனைகளை பெற்றுக்கொண்டு உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். தூய்மை என்பது வெளித்தெரியும் தோற்றமல்ல, அது உன் உள் மனதில் உள்ள ஆத்மா ஆகும் என்றெல்லாம் தத்துவார்த்தமான போதனைகளை செய்தாள். அவள் ஏன் சிறுவயதே ஆன மகனுக்கு கூட ஞானிகளுடன் தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என அறிவுரைக்கு கூறுகின்றாள் என்பது எவருக்கும் விளங்கவே இல்லை. ஆனால் அந்த போதனைகள் மகனின் மனதில் ஆழமாக பதியலாயிற்று. இந்த நிலையில்தான் சிறு சலசலப்பை தோற்றுவிக்கும் வண்ணம் அந்த குழந்தை 12 வயதானதும் பெற்றோர்களை விட்டு விலகி காட்டுக்கு சென்று துறவரத்தில் தன்னை இணைத்து கொண்டு விட்டது. அதை கண்ட மன்னன் ஆடிப்போனான். மதாலசையோ ஒன்றுமே நடக்காதது போல கவலையின்றி இருந்தாள். அவள் எந்த பதற்றமும் அடையவில்லை. மன்னனால் ராணியின் போக்கை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னமும் காலம் ஓடிற்று. மதாலசை மீண்டும் கர்ப்பம் தரித்து இன்னொரு ஆண்மகனை பெற்றாள். அதற்கு பெயர் சூட்டும் தருணத்திலும் மதாலசையின் கேலி சிரிப்பு தொடர்ந்தது. அந்த குழந்தையை வளர்த்த நேரங்களிலும் மதாலசை பாடிய பாடல்கள் பழையபடியே இந்த பாழாய் போன பூமியில் ஏன் பிறந்தாய் என்றும் உலகமே ஒரு மாயை, அதில் பற்றற்று இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களையே உள்ளடக்கி இருந்தன. அவனுக்கும் இப்படித்தான் போதனைகளை செய்தாள். இந்த உலகில் உள்ள அனைத்துமே உருவமற்ற ஒன்றான அவன் மட்டுமே. உருவமற்ற அவன் காணல் நீரை போன்று காட்சியளிக்கும் அவன் இருக்கின்றான் என்பதை எப்படி நம்புவது என யோசனை செய்யாதே. உன் உடலே உருவமற்ற ஒரு ஆத்மாவினால் இயங்குகின்றது எனும் போது உலகையே தன்னுள் அடக்கி உள்ள உருவமற்ற ஒன்றான இறைவன் உள்ளார் என்பதையும்
நீ நம்ப வேண்டும். உன் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் இருப்பது யார் தெரியுமா? என் உடலிலிருந்து வெளிவந்த நீயும் அல்ல, உன்னுள் ஓடும் என்ன அலைகளை தந்த நானும் அல்ல, அது அந்த பரமாத்மனே. உனக்குள் தோன்றும் உருவமற்ற லட்சக்கணக்கான உன் சிந்தனைகள் கூட அவனால்தான் என்பதை உணர்ந்து கொள். சில நாட்கள் அதை கவனித்த மன்னன், சிறுவயதே ஆன இந்த குழந்தைக்கும் ஏன் தத்துவார்த்தமான போதனைகளையே செய்கின்றாள்? அதற்கு அந்த வயதில் என்னதான் புரியும் என எண்ணினான். அவளிடம் அது குறித்து கேட்க எண்ணினான். ஆனாலும் இனம் புரியாத ஏதோ காரணத்தினால் அவளிடம் அது குறித்து கேட்பதை தவிர்த்தான். இன்னும் சில நாட்கள் கழியட்டும் என இருந்தான். அந்த குழந்தையும் அதி புத்திசாலியாக வளர்ந்து வயதுக்கு வந்ததும் பெற்றோர்களை விட்டு விலகி காட்டிற்கு சென்று துறவரத்தில் தன்னை இணைத்து கொண்டு விட்டது. மன்னன் உடைந்து போனான். மாறாக மதாலசையோ அப்போதும் கவலையுற்றே இருந்தாள். அந்த நிலையிலும் ஆச்சரியப்படும் வகையில் கணவனை மகிழ்விப்பதிலோ இல்லை அவருக்கு பணிவிடை செய்வதிலோ எந்த குறையும் அவள் வைக்கவில்லை. அவனுடன் இருக்கும் நேரங்களில் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூத்தாடி கொண்டுதான் இருப்பாள். ஆனால் அந்த நேரங்களை தவிர பிற நேரங்களில் எவருடனும் பேசாமல் கச்சிலை போலவே தனியாக அமர்ந்து கொண்டு யோசனை செய்தபடி இருப்பாள். அவளை அரசனால் மட்டுமல்ல மற்றவர்களினாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. 3ஆம் முறையாக மதாலசை கர்ப்பமுற்றாள். இப்போதாவது நிலைமை மாறும் என காத்திருந்த மன்னன் முன்பு போலவே பெயர் சூட்டும் தருணத்தில் மீண்டும் மதாலசை கேலியாக சிரிப்பதை கண்டான். அந்த குழந்தைக்கும் முன்பு மற்ற குழந்தைகளுக்கு பாடியது போலவே தத்துவ பாடல்களை பாடி வளர்த்தாள். ஒரு யோகி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நேற்றல்ல, இன்றல்ல, நாளை கூட எனக்கு ஒன்றும் இல்லை என எவற்றிலும் பற்றின்றி எதனுடனும் ஐக்கியமாகாமல் இருக்க வேண்டும். தனியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மனம் அமைதியாக ஆனந்தமாக நிறைவுடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு குடிசையிலோ நதிக்கரையிலோ இல்லை, மலைப்பகுதியிலோ எங்கிருந்தாலும் யோகியின் எண்ணங்கள் பிரம்மனுடன் கலந்தே இருக்க வேண்டும். அவருடைய இறுதி பயணம் வேதங்கள் மீதோ தோற்றங்கள் மீதோ எண்ணற்ற செல்வங்கள் மீதோ இல்லாமல் இந்த உலகில் எந்த குறிப்பிட்ட இலக்கையும் அடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் பிரம்மனை அடைய வேண்டும் என்ற தத்துவத்துடனும் பிரம்மனுடன் இரண்டர கலந்துவிட வேண்டும் என்பதே இறுதி எண்ணமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த சிறுவனுக்கும் போதனைகளை செய்து வந்தாள். ஒன்று நன்கே புரிந்தது மன்னனுக்கு. தன் மனைவி மதாலசை கூறும் தத்துவங்கள் அனைத்துமே அவர் தூதரான ஸ்ரீ தத்தாத்ரேயரின் போதனைகள். அவள் ஏன் மீண்டும் மீண்டும் இல்லற வாழ்வில் தனக்கு பிறந்த தனது குழந்தைகளுக்கு ஸ்ரீ தத்தாத்ரேயரின் போதனை செய்கிறாள்? குழம்பி நின்றான் மன்னன். காலம் ஓடியது. அதி புத்திசாலியாக வளர்ந்த வண்ணம் இருந்த அந்த குழந்தையும் வயதுக்கு வந்ததும் பெற்றோர்களை விட்டு விலகி காட்டிற்கு சென்று துறவரத்தில் தன்னை இணைத்து கொண்டு விட்டது என்பதை கண்ட மன்னன் வருத்தத்தில் ஆழ்ந்தான். எவருக்கும் புரியாத புதிராகவே மதாலசை விளங்கினாள். மன்னன் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் எண்ணியபடியே 4ஆம் முறையும் மதாலசை கர்ப்பமுற்று ஆண் குழந்தை ஒன்றை பெற்றாள். பெயர் வைக்கும் விழாவில் இம்முறை ஒரு மாறுதலுக்காக தன் மனைவியை நோக்கி அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்குமாறு கூறினான். அவள் பெயர் வைக்கலாவது தன் மகன் நல்ல ஆட்சி தரும் மன்னனாக இருக்கும்படி நாட்டை ஆண்டு வருவான் என நம்பியே அப்படி செய்தான். அந்தோ பரிதாபம்! முந்தைய எல்லா நிகழ்ச்சிகளையும் தோற்கடிக்கும் விதத்தில் அனைவரும் கேலி செய்யும் வகையில் மதாலசை அந்த குழந்தைக்கு அலர்கன் என பெயர் சூட்டினாள். அலர்கன் என்றால் வெறிநாய் என்று அர்த்தம். மன்னன் அவமானத்தில் புழுங்கினான். அனைவரும் வெறுப்புடன் எழுந்து சென்று விட்டனர். முதன் முறையாக அன்றுதான் அரசன் தன் மனைவியிடம் சற்று கோபத்துடன் பேசினான். எதற்காக குழந்தையின் பெயரை வெறிநாய் என்ற பொருள் தரும்படி வைத்தாய்? ஏன் ஒவ்வொரு முறையும் நான் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டிய பொழுது சபை நடுவே சிரித்து என்னை அவமானப்படுத்தினாய்? இதனால் உனக்கு என்ன மனமகிழ்ச்சி கிடைத்தது என கோபமாக கேட்டான். அவள் சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு மிகவும் சாந்தமாக கூறினாள், மன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைத்த பொழுது
உங்களை அவமதிக்க வேண்டும் என்று எண்ணி நான் சிரிக்கவில்லை. ஒரு முறையும் நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைத்த பொழுதுதான் நினைத்தேன், இது என்ன பெயர், இதன் அர்த்தம் என்ன? பெயர் வைத்தது குழந்தையின் உடலுக்கா, இல்லை அதனுள் உள்ள ஆத்மாவிற்கா? உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆத்மாவிற்கோ அழிவில்லை. ஆத்மா உடலை விட்டு வெளியேறிய பின் அது எங்கு போகும் என எவருக்காவது தெரியுமா? இல்லை. அது தன்னுடன் தன் பெயரையும் கொண்டு செல்லுமா? குழந்தைக்கு வைத்த பெயரும் அது வாழ உள்ள வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இந்திரன் என்ற பெயரை சூட்டினால் அந்த இந்திரனின் குணாதிசயங்களை கொண்டு இருக்குமா? ஒவ்வொருவரும் அத்தனை சாஸ்திரோதயமாக மந்திரம் ஓதி வைக்கும் பெயர் அந்த குழந்தையின் அடையாளத்திற்குத்தானே. கஷ்டப்பட்டு ஒவ்வொருவரும் தத்தம் குழந்தைகளுக்கு வைக்கும் பெயருக்கும் அந்த குழந்தைகள் நடந்து கொள்ளும் முறைகளுக்கும் வாழும் வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இன்றி இருக்கும் பொழுது இதற்கு என்ன வைபவம், இதற்கு ஏன் முக்கியத்துவம்? தங்களுக்கு வைத்த பெயருடன் எந்தவித பந்தமும் இன்றி வாழும் குழந்தைகளுக்கு மிகவும் யோசனை செய்து பொருளற்ற பெயர்களில் பெயரிட்டு கொண்டிருந்த சடங்குகளை குறித்து யோசித்தேன். என்ன பைத்தியக்காரத்தனமான சடங்குகள் இவை என எண்ணினேன். சிரிப்பு வந்தது, சிரித்தேன். அதனால்தான் 4ஆம் குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு நீங்கள் என்னிடம் கேட்டபோது நான் வைக்க உள்ள பெயருக்கும் அந்த குழந்தை வாழ உள்ள வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் வளர உள்ளதே என்ற உண்மையை எண்ணி பார்த்தேன். ஆகவே சம்பிரதாயமாக நான் வைக்க உள்ள பெயர் அந்த குழந்தையை அழைப்பதற்காக மட்டுமே வைக்கப்பட்ட பெயர் என்பதை உணர்ந்தபோது நானும் அந்த குழந்தைக்கு அடையாளமாக மட்டுமே அந்த பெயர் இருக்கட்டும் என்று கருதி அந்த பெயருடன் எந்த விதமான பந்தமும் பொருளும் அற்ற முறையில் வாழ உள்ள உங்கள் குழந்தைக்கு அலர்கன் என்ற பெயரை வைத்ததை ஏன் உங்கள் மனம் ஏற்க மறுக்கின்றது என்று கேட்டாள். மதாலசியின் கேள்வி கணைகளுக்கு மன்னனால் எந்த பதிலையும் கூற முடியவில்லை. மனதிலே என்ன நினைத்து இப்படி கூறுகிறாள் என தெரியாத பொழுது என்ன செய்வது? சற்று நேரம் இப்படியாக தொடர்ந்து கொண்டிருந்தன அவர்களுடைய சம்பாஷணைகள். முடிவாக மன்னன் அவளிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான். நடந்து முடிந்தவற்றை மறந்து விடுவோம். முதல் 3 குழந்தைகளுக்கும் தத்துவ பொருட்களை உள்ளடக்கிய பாடல்களை பாடி தாலாட்டி உறங்க வைத்தாய். அவர்களுக்கு புத்திமதி கூறும் விதத்தில் பாடிய பாடல்களில் எவற்றிலுமே அந்த குழந்தைகள் பூமியில் பிறந்ததற்கான அடையாளமாக அவர்கள் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தினை உள்ளடக்கி பாடவில்லை. மாறாக பற்றற்று வாழ வேண்டிய வாழ்க்கையின் தத்துவங்களையே, வழி மார்க்கங்களை குழந்தைகளுக்கு போதித்து வந்துள்ளாய். ஆகவே அரச குடும்பத்தில் இந்த குழந்தை பிறந்து விட்டதினால் மக்களுக்கு அது ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்று உண்மையை கூறும் பாடல்களை மட்டும் பாடி வளர்க்க வேண்டும். அவற்றை கேட்ட மதாலசை எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. முகத்தில் சோகமோ கோபமோ வெறுப்போ மகிழ்ச்சியோ எதையும் காட்டவில்லை. 4வது பிறந்த குழந்தையை ராஜ்ய பரிபாலனங்களில் பொறுப்புணர்ச்சி மிக்கவனாக, கடமை உணர்வு கொண்டவனாக மாற்றும் வகையில் வளர்ப்பதாக உறுதி கூறினாள். அதற்கேற்ப அடுத்த நாள் முதல் அவனுக்கு உலக பற்றோடு வாழ தேவையான மனதை வைத்திருக்கும் வகையிலான பாடல்களை பாடி வளர்த்தாள். ஸ்ரீ தத்தாத்திரேயரின் பல மகிமைகளையும் அவனுக்கு அடிக்கடி கதைகளாக போதனை செய்தாள். நாட்கள் நகர்ந்தன. அலர்கன் சாத்திரம் படித்தான், அரசியல் அறிவு பெற்றான். படிப்படியாக இராஜாங்க சாஸ்திரம் முழுவதையும் தெரிந்து கொள்ளும் வகையில் பாடங்கள் பெற்றான். வளர்ந்து திருமண வயதான தனது மகன் அலர்கனுக்கு அவனது தந்தையான மன்னன் ருதுத்வஜன் திருமணம் செய்து வைத்தான். தன் முழு அரச பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு மனைவியுடன் கானகம் சென்று விட்டான். தன் பெற்றோர்கள் தன்னை விட்டு போவதை அலர்கனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அழுதான். ஆனால் அவன் தாய் அவன் கையில் ஒரு மோதிரத்தை அணிவித்துவிட்டு கூறினாள், அலர்கா, உன் கடமைகளை சரிவர செய்து கொண்டு இரு. பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டவன் அனைத்து சோதனைகளையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். என்றைக்கு வாழ்க்கையில் உன்னால் பொறுத்து கொள்ள முடியாத நிலைக்கு நீ செல்வாயோ அன்றைக்கு இந்த மோதிரத்தை உற்று பார்த்தால் அதற்குள் உனக்கு வழிகாட்டும் விதமான ஒரு வழி தெரியும். அதுவரை இந்த மோதிரத்தை போட்டுக்கொண்டு இரு. உன்னால் சமாளிக்க முடியாத அளவு பிரச்சனை உள்ளவரை நான் கூறியதை நினைத்தும் பார்க்காதே. அதை கூறிய பின் தன் கணவருடன் சேர்ந்து கானகம் சென்று விட்டாள். காலம் ஓடிற்று.
அலர்கன் அனைத்தையும் மறந்தான். அரசு காரியங்களை கவனித்தபடியும் தன் மனைவி மக்களின் இன்பங்களிலும் மூழ்கியபடி கிடந்தான். அப்பொழுது ஒரு முறை இளம் வயதிலே இல்லறத்தை துறந்துவிட்டு வனவாசம் செய்ய சென்றிருந்த அலர்கனின் இரண்டாவது சகோதரன் அந்த நாட்டிற்குள் பிரவேசித்தான். தன்னுடைய இளையவன் அரசனையில் ஏறியுள்ளான் என தெரிந்து கொண்டதும் மனித உணர்வுகள் சற்றே அவனை தாக்கின. என்னதான் யோகி என்றாலும் தனக்கு பிறகுதான் மற்றவனுக்கு என்ற எண்ணம் வந்து விடுவது இயற்கை அல்லவா? தனக்கு பதில் தன் தம்பி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்ட பின் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் காசியை அடைந்தான். அவனுக்கு தெரியும், காசி மன்னன் தன் தம்பியின் மீது ஏற்கனவே பொறாமை கொண்டவன். அவனை சந்தித்து இதற்கு ஒரு முடிவை எட்டலாம் என்ற எண்ணத்துடன் காசி மன்னனிடம் சென்றவன் தான் உயிருடன் இருக்கையிலேயே தன்னுடைய இளைய சகோதரன் நாடாளுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் அதனால் தனக்கு உதவி செய்து தன் தம்பியிடம் இருந்து ராஜ்யத்தை பறித்து தன்னிடம் தருமாறும் வேண்டினான். காசியை ஆண்டு வந்த மன்னன் அதிபராக்கிரமசாலி என்றாலும் தர்ம நெறியிலும் சாஸ்திரங்களும் யுத்த நெறிமுறைகளையும் நன்கு கடைபிடித்து வந்தவன். அலர்கன் மீது போர் தொடுத்து அவன் ராஜ்யத்தை பறித்து தருமாறு உதவி கேட்டு வந்தவன் அலர்கன் மீது பொறாமை கொண்டிருந்த அலர்கனின் அண்ணனே என்றாலும் எந்த காரணத்தை கூறி அலர்கன் மீது படையெடுப்பது என குழம்பியபடி இருந்தான் காசி மன்னன். காசியை ஆண்டு வந்த மன்னனின் குழப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டான் அலர்கனின் இரண்டாவது சகோதரன். தினமும் காசி மன்னனிடம் சென்று இல்லாததையும் பொல்லாததையும் கூறி மன்னனை உசுப்பிவிட தன் கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள வேறு வழியின்றி அலர்கன் ஆண்டு வந்த நாட்டின் மீது படையெடுக்க காசி மன்னன் முடிவு செய்தான். பெரும் போர் மூண்டது. ஒவ்வொரு இடமாக தோற்றுக்கொண்டே நாட்டின் பெரும் பகுதியை இழந்த அலர்கன் நிலைகுலைந்து போய் அரண்மனை கோட்டையின் கதவுகளை மூடிவிட்டு உள்ளுக்குள் இருந்தபடியே போரிடலானான். கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டது. நிலைகுலைந்து போன அலர்கன் மனம் துயரத்தில் ஆழ்ந்தது. ஏதச்சையாக தன் தாய் தனக்கு கொடுத்த மோதிரம் நினைவுக்கு வர அதை எடுத்து உற்று நோக்கினான். அதில் பற்றை நீக்க வேண்டும், முடியாவிடில் அதற்கு சீரியோர் உதவியை நாட வேண்டும் என்ற வாசகங்கள் தெரிந்தன. அது மட்டும் இல்லாமல் அவன் தாயின் நினைவும் அவள் அடிக்கடி கூறும் ஸ்ரீ தத்தாத்திரேயர் மகிமைகளும் நினைவுக்கு வந்தன. ஒரு நாள் எவரிடமும் கூறாமல் இரகசிய சுரங்கப்பாதை மூலம் கோட்டையை விட்டு வெளியேறி ஸ்ரீ தத்தாத்திரேயர் இருந்த சஞ்சாத்ரி மலையை அடைந்தான். அங்கு சென்று அவர் கால்களில் விழுந்து அழுதான். ஸ்ரீ தத்தாத்திரேயர் அவனை எழுப்பி தேற்றலானார். அவருக்கு மதாலசை யார் என்பதும் அவளுடைய மகனே அலர்கன் என்பதும் நன்கு தெரியும். அவர் கூறலானார், குழந்தாய், நீ எதற்காக இப்படி ஒன்றும் அற்ற விஷயத்திற்காக அழுது புலம்புகின்றாய்? அலர்கன் தன்னுடைய சங்கடத்தை அவரிடம் எடுத்து கூறினான். தனக்கு உதவி செய்யுமாறு வேண்டினான். ஸ்ரீ தத்தர் அவனுக்கு அறிவுரை கூறினார். அலர்கா, நீ எதற்காக ஒன்றுமற்ற விஷயத்திற்காக அழுது புலம்புகின்றாய்? ஒரு கணம் நினைத்துப்பார். நீ யார்? நீயே அல்ல. உயிரற்ற ஜடமான உடலில் உழன்று கொண்டிருக்கும் ஒரு புனிதமான ஆத்மாவை சுமந்து கொண்டு உள்ள உடலே நீயாகும். அந்த ஆத்மாவையே நான் என்று நீ கூறிக்கொள்கிறாய். நான் என்னும் அந்த ஆத்மாவின் உருவம் என்ன? மரமா, மண்ணா, விண்ணா, காற்றா? அதற்கு என்ன உருவம் என்று நினைத்து பார்த்தாயா? உன் ஜடமான உடலில் எந்த அங்கமாவது நீ என்ற அந்த ஆத்மாவை யார் என்று கூற முடியுமா? அல்லது எண்ணி பார்க்கத்தான் முடியுமா? நான் என்ற அந்த ஆத்மாவிற்கு துன்பமில்லை, துயரமில்லை, விருப்போ வெறுப்போ இல்லை. அது சுதந்திரமானது, தனித்தன்மையானது. நீ இப்போது இங்கு இருக்கின்றாயே, துன்பப்படுகிறாயே, எதற்காக? உன்னுள் உள்ள எந்த பந்த பாசங்களும் எவருக்கும் காட்டப்படாமல் உள்ள ஆத்மாவிற்காகவா? இல்லை, ஜடமான உடலுக்கா? அலர்கா, இந்த உலகம் எத்தனை விசித்திரமானதோ அது போலத்தான் நம்முள் உள்ள இதயமும் விசித்திரமாக நடக்கும். சாதாரணமாக இருந்த இதயம் உலகின் மீது பற்று கொள்ள துவங்கியதுமே மமதியால் சூழப்பட துவங்குகின்றது. பிறகு
ஆசை தோன்ற தோன்ற இல்லறம், செல்வ விருத்தி போன்றவை வளர துவங்க ஆசைகளும் வளர்கின்றன. மற்றவர்கள் சேர்க்கையே ஒருவன் மனதை அலைபாய வைக்கின்றது. அது துக்கத்தையும் தருகின்றது. ஆகவே அந்த மாதிரியான சேர்க்கைகளை விலக்க வேண்டும். அது மமதையை நீக்கும். அப்போதுதான் யோகம் சித்திக்கும். யோகம் சித்தித்தால் அலைப்பாயும் மனது கட்டுப்பட்டுவிடும். மனம் ஸ்திரப்படும். மனதை ஸ்திரமாக வைத்துக்கொள்ள பழகிவிட்டால் சஞ்சல பாபம் விலகி வைராக்கியம் வரும். வைராக்கியம் வளர்ந்தால் பார்க்கும் பொருள்களில் குறைகள் தோன்ற துவங்கும். குறைகள் தோன்ற தோன்ற அந்த பொருட்கள் மீதான நாட்டமும் குறைய துவங்கும். அந்த நிலை தொடரும் பொழுது முக்தி கிடைக்கும். ஒருவன் ஞானியாக துவங்குகின்றான். அலர்கன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க ஸ்ரீ தத்தாத்திரேயர் தொடர்ந்து கூறலானார். ஞானி என்பவனுக்கு அவர்கள் எங்கு தங்குகின்றார்களோ, அதாவது மரத்தடி நிழல், ஆற்றுப்படுக்கை, நீர்நிலைகள், குகைகள், பாறை இடுக்குகள், அத்தனை ஏன் வெட்ட வெளியும் கூட அவர்கள் வீடுகள்தான் என்ற நினைப்பே இருக்க வேண்டும். அத்தனை மனப்பக்குவம் அவர்களுக்கு வேண்டும். தாம் தங்கும் இடத்திற்கேற்ப தம் மனதை அதனுடன் இணைத்து கொண்டு விட வேண்டும். அதை போல தங்கும் இடங்களில் என்ன கிடைக்கிறதோ அதையே உணவாகவும் உண்ண பழக வேண்டும். சில நேரங்களில் ஒன்றுமே கிடைக்காமல் தண்ணீர் மட்டுமே கிடைத்து கொண்டு இருக்கலாம். அவை போதும் என்று நினைவை ஸ்திரமாக்கி கொண்டு விட்டால் போதும். ஞான நிலையின் முதல் படியில் காலை வைத்து விட்ட நிலையை அடைந்து விடலாம். இந்த தன்மைகளிலான மனநிலையில் வாழத் துவங்கினால் தான் உள்ள இடமே தன் உலகம் என்ற பற்றற்ற மனநிலைக்கு சென்று விடலாம். எந்த உலக பொருட்களிலும் பற்று இருக்காது. அதை எல்லாம் எளிதில் அடைய முடியாது. முதலில் கடினமாக தோன்றும் அந்த பாதையில் செல்ல வேண்டும் எனில் அதை ஒரு குருவின் தீட்சை பெற்றே துவங்க வேண்டும். மனப்புலன்களை அடக்க முயல வேண்டும். குரு கொடுக்கும் ஞான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர் எதிரே அமர்ந்து கொண்டு அபியாசம் செய்து மூச்சை அடக்கி பிராணாயாமம் முதலியன செய்த வண்ணம் தியான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதில் முழுமையாக தன்னை இணைத்து கொண்ட பின்னரே சமாதி நிலையை அடைகின்றான். அப்போது பல சித்திகளை கைக்கொள்ளும் வாய்ப்பு தோன்றும். அதை முறைகேடாக பயன்படுத்தாமல் மனதை நழுவ விடாமல் இருந்தால் யோகம் தானே சித்திக்கும். அதற்கு தேவை விடாமுயற்சி. தொடர்ந்து விடாமுயற்சி செய்ய வேண்டும். அதற்கு உதாரணமான எறும்புகளை பார். அவற்றிற்கு எத்தனை சிறிய வாய் இருக்க வேண்டும். ஆனால் அவைகள் வசிக்கும் இடத்தை பார்த்தாயா? அத்தனை சிறிய ஜீவன்கள் எத்தனை பெரிய பொந்தில் வசிக்கின்றன. மரத்தை பார். அதில் உள்ள இலைகளையும் பழங்களையும் பறிக்க பறிக்க அவை மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இலைகளை பறித்து விட்டேனே என அவை சோர்ந்து விடவில்லை. மீண்டும் மீண்டும் அதை உற்பத்தி செய்ய மரம் சளைப்பதில்லை. அப்படித்தான் விடாமுயற்சியுடன் யோக பிரயாசனம் செய்பவன் யோகி ஆகிறான். அனைத்து புலன்களையும் தனக்குள் அடக்கி வைத்துக் கொள்கின்றான். இப்படியாக தன் புலன்களை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் நான் எனது என்ற மமதையும் அகங்காரமும் நீங்கும். அது நீங்கினாலே மனம் நிம்மதி பெறும். இப்படியாக பல்வேறு உதாரணங்களை காட்டி ஸ்ரீ தத்தாத்திரேயர் உபதேசிக்க துவங்கியதுமே மனம் அமைதி அடைய துவங்கியதை உணர்ந்தான் அலர்கன். எத்தனை பேதையாக இருந்திருக்கின்றேன் நான் என எண்ணியவாறே ஸ்ரீ தத்தரின் காலடியில் விழுந்து மீண்டும் வணங்கினான். சுவாமி, நான் இன்றுதான் இருட்டிலிருந்து வெளியே வந்து வெளிச்சத்தை நோக்குகின்றேன். என் அஞ்ஞானம் அழிந்தது. உள்ளத்தில் யோகம் என்ற செடியை துளிர்விடச் செய்திருக்கின்றீர்கள். என் மனம் அமைதி பெற்றது, அமைதி பெற்றது என்று கூறிய பின்னர் ஸ்ரீ தத்தர் மீது பல்வேறு ஸ்தோத்திரங்களை பாடி அவரை துதிக்கும் பல பாடல்களை பாடிவிட்டு அவரிடம் விடை பெற்று கொண்டு மீண்டும் சுரங்கப்பாதை வழியே தன் அரண்மனைக்கு சென்று சேர்ந்தான். படையினர் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறினான், இனி இந்த யுத்தத்தை நான் தொடர்ந்து நடத்தப் போவதில்லை. முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். எது நடக்குமோ அது நடக்கும் என்பதை நினைவில் கொண்டு நடப்பவற்றை பார்த்து கொண்டு அமைதியாக இருங்கள். இனி நான் மீண்டும் கூறும் வரை ஆயுதங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று தன் படையினருக்கு கட்டளையிட்ட பின் அரண்மனையை விட்டு தான் மட்டும்
தனியாக வெளியேறினான். தன் மீது படையெடுத்து அரண்மனையை முற்றுகையிட்டபடி நின்றிருந்த காசி மன்னன் முன் திடுதிடுவென வந்து நின்ற அலர்கனை கண்ட காசி மன்னன் திடுக்கிட்டான். கைகளில் ஆயுதங்கள் இன்றி நிராயுத பாணியாக அல்லவா வந்துள்ளான். அப்படியென்றால் வேறு எந்த விதத்தில் தன்னை தாக்க வந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாளை உருவ நினைக்கும் முன்னரே அமைதியாக அலர்கன் கூறினான், காசிராஜனே, போய் என் அரசை நீயே எடுத்துக்கொள். இல்லையெனில் என் சகோதரனுக்கு கொடு. அது உன் விருப்பம். நான் நாட்டை விட்டு வெளியேறுகிறேன். இத்தனை நாட்கள் ஆகியும் கோட்டையிலிருந்து எந்தவித எதிர்ப்புமே காணப்படவில்லையே. ஒற்றர்களும் அரசன் கோட்டைக்குள்ளே இல்லை என்று கூறினார்களே. அப்படிப்பட்ட நிலையில் தர்மத்திற்கு விரோதமாக அரசன் இல்லாத பொழுது உள்ளே நுழைவது பாவம் என்று எண்ணியபடி மனக்குழப்பத்தில் இருந்த காசிராஜன் தன் முன் வந்து நின்ற அலர்கனை பார்த்து கேட்டான், திடீரென உனக்கு என்ன ஆயிற்று? உயிருக்கு பயந்து சரணடைந்து இப்படி நடிக்கின்றாயா? இல்லை வேறு எந்த திட்டத்துடனும் வந்து நிற்கின்றாயா என வினவியதுமே கலகல என சிரித்தான் அலர்கன். பயமா? எனக்கு எதற்கு இனி பயம் வேண்டும்? என் மனது மிக தெளிவாகத்தான் உள்ளது ராஜனே. உள்ளது ஒரே உயிர். அதுவும் தனக்கு விதிக்கப்பட்ட கால வரம்பு முடிந்ததும் எப்பொழுது வேண்டுமானாலும் போகும். நீ வெளியே முற்றுகையிட்ட போது நான் ரகசியமாக வெளியேறி ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமியை சந்தித்தேன். அவர் எனக்கு கொடுத்த ஞான உபதேசத்தினால்தான் இந்த மனமாற்றமே தவிர எனக்கு உன்னிடமோ வேறு எவரிடமோ இனி பயம் தேவையில்லை. என் இந்த மன மாற்றத்திற்கு காரணமே நீயும் என் சகோதரனும் தான். உங்களுக்கு அதற்காக நான் நன்றி கூற வேண்டும். என் மீது தக்க சமயத்தில் படையெடுத்து என் படைபலத்தை பலவீனப்படுத்தி இருக்காவிடில் என்னால் ஸ்ரீ தத்த சுவாமியை சந்தித்திருக்க முடியாது என்பதினால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் என்று பதில் தந்தான் அலர்கன். அதை கேட்டுக்கொண்டு இருந்த அலர்கனின் சகோதரன் தன் குதிரையை விட்டு கீழே குதித்த பின் தன் தம்பியை அணைத்து கொண்டு கூறினான், தம்பி, என் மனம் இன்றுதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல குருவை கண்டுபிடித்து துணையாக்கி கொண்டாய். நல்வெளியில் சென்று விட்டாய். இப்படி கூறிய பின் காசிராஜனை பார்த்து கூறினான், மன்னா, நான் நினைத்த காரியம் நடந்துவிட்டது. நீ எனக்கு உதவியதற்கு நன்றி மன்னவா, மிக்க நன்றி. இனி எவர் வேண்டுமானாலும் இந்த அரசை ஏற்றுக்கொண்டு நாடாடுங்கள் என்று கூறிவிட்டு செல்லத் துவங்கியவனை தடுத்து நிறுத்தினான் காசிராஜன். அன்பு சகோதரனே, இது என்ன கூத்து? உனக்காக ராஜ்யத்தை பறித்து தர நான் இங்கு படையெடுத்து வந்தால் உன் சகோதரனும் ராஜ்யத்தை வேண்டாம் என்கிறான். நீயும் அதை ஏற்க மறுக்கிறாய். இங்கு என்ன நடக்கிறது இப்போது? என் மூளையை போட்டு ஏன் குழப்புகின்றீர்கள் என்று கேட்டான். அலர்கனின் சகோதரன் கூறினான், காசிராஜா, நல்ல கேள்வி கேட்டாய் அப்பனே. நல்ல கேள்விதான் இது. உனக்கு அதன் காரணத்தை விளக்குகிறேன், கேள். எங்களுடைய தாயார் உடலளவில் மட்டுமே எங்களுடைய தந்தை ருதுத்வஜனின் மனைவியே தவிர அவள் ஒரு யோகமாதா ஆவாள். விதிப்படி என் தந்தையின் மனைவியாக மாற வேண்டிய கட்டாயம் இருந்தது அவளுக்கு. அவள் மூலம் நாங்கள் 4 பிறந்தோம். அவள் யோகமாதா என்பதினால் எங்களுக்கு உலக ஆசையை துறந்து இல்லறத்தை விட்டு விலகி பரமானந்தத்தை அனுபவிக்கும் வகையில் சொல்லும் வகையான அறிவு புகட்டினாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என் கடைசி சகோதரனுக்கோ உலக பற்றுடன் கூடிய வாழ்வை வாழும்படியான அறிவு புகட்டும்படி கட்டாயம் ஏற்பட்டது. அவனும் இல்லற சுகமே பெரும் சுகமென வாழ்ந்து வந்தான். அந்த சமயத்தில் இங்கு வந்த நான் அதை கண்டு கவலையுற்றேன். ஒரு யோகேஸ்வரியின் வயிற்றில் பிறந்த என் சகோதரர்கள் இப்படி காட்டு மிருகம் போல சல்லாபத்தில் மூழ்கி கிடப்பது அந்த உத்தம யோகேஸ்வரிக்கு அல்லவோ மகா பாபம் என்று எண்ணியே உன் உதவியை நாடி அவனை மீண்டும் யோக வாழ்க்கைக்கு மீட்டு கொண்டு வர முயன்றேன். ஒரே வழி, அவனை முதலில் துக்கப்படுத்தி தனிமைப்படுத்தி மனம் மற்றும் உடல் வலிமையையும் இழக்க வைக்க வேண்டும் என்பதே. அதை செய்ததும் நான் விரும்பியது நிறைவேறிவிட்டது. என் கடமையும் முடிந்துவிட்டது என்றான். காசிராஜனும் தான் இத்தனை நாட்களும் எப்படி இப்படி ஒரு உன்னத வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன் என வருந்தி அந்த ராஜ்யத்தை அலர்கனின் வம்சமே ஆளட்டும் என்று கூறிவிட்டு தன் ராஜ்யத்திற்கு திரும்ப சென்றுவிட
அலர்கனும் தன் ராஜ்யத்தை தன் பிள்ளையிடம் ஒப்படைத்துவிட்டு தன் சகோதரனுடன் கானகம் சென்று விட்டான். இப்படியாக அலர்கன் என்பவனின் கதை மூலம் எப்படியான பாக்கியத்தை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ தத்தர் தந்து உண்டு அவர்களை நல்வழியில் அழைத்து செல்கின்றார் என தெரிய வருகின்றது. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்த தேவா திகம்பரா. ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேய குருவே நமகா. ஸ்ரீ சாய்நாதம் சரணம் பிரபத்தே. ஜெய் சாய்ராம், ஜெய் குருதேவ தத்தா.